இரண்டாம் வீட்டில் 5 கிரகங்கள். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை விட்டுருங்க. 7.5 சனியில் பாதச்சனி, காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். யார் இரவில் பலம்னு பார்க்கணும், பகலில் யார் பலம்னு பார்க்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் மென்மை வேணும், கோபப்படக்கூடாது. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனையாயிடும். அவர் என்ன சத்தமாக கேட்டார் தெரியுங்களா, அது கேட்கறதுலேயே ஒரு பாவம் இருக்குது. ஆகவே நீங்கள் ரொம்ப மென்மையானவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஆனால் விரயம் விரயம் விரயம். எவ்வளவு புதிய வேலைகள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அந்த வருமானங்கள் அத்தனையும் விரயமாக இருக்கும். ஆகவே நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால், அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வரும், கணவன் மனைவி உறவு மேம்படும், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் இது. அதை மனசில் வச்சிங்கன்னா கும்பராசிக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.